Okay, sir. Here, come. Join the group. Hi friends, good morning. டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆச்சு. இன்னைக்கு டே 9, இன்னைக்கு சண்டே. 9 நாள் ஆச்சு நாங்கள் கிளம்பி. எங்கே இருக்கோம்னா ஆக்ராவில் தாஜ்மஹால் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறோம். நீ அடுத்தது இப்போ காலையில் கிளம்பி தாஜ்மஹால் போய் பார்த்துட்டு அப்படியே வந்து அயோத்தி, நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் வந்து அயோத்தியில் போய் சாமி கும்பிட்றோம். அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் தாஜ்மஹால் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் தாஜ்மஹால் பக்கத்துலேயே நாங்கள் இது பண்ணி இந்த ஹோட்டல். लिटिल पिंक ताजमहल कितने लोग हैं? 2 लोग. 2 कवर ले जाओ. हाँ 2 कवर. ये क्या? आपको 2 कवर लेना पड़ेगा वहाँ पर. हाँ कमजोर ये. Finally we reached Taj Mahal after 9 days. மெயின் கேட் இதுதான் மெயின் கேட்டா? வா வா அங்கே போயிடலப்பா. ஆத்தங்கரை கொஞ்சம் யமுனா நதிக்கரை. என்னது கழுகு? கழுகு வரும் எப்பாச்சு பிறகு. ஆத்தங்கரை யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே பார்த்தாச்சு. அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாஜ்மஹால் பார்த்தாச்சு. தாஜ்மஹால்னு நீ அப்படியே நீ அயோத்திக்கு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு. இங்கேருந்து டைரெக்டாக ஆக்ரா டு அயோத்தி கிளம்புறோம். ராம்ஜென் மந்திர் பார்ப்போம். 6.5 hours காட்டுச்சு. பார்ப்போம் எப்போ ரீச் ஆகிறேன்னு லக்கேஜில்.
போட்டு கன்டினியூ பண்ணுவோம். பாய். 4 hours 17 minutes காட்டுறது. ஒன்றும் அவசரம் 4 hours 17 minutes காட்டுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:40. ஒரு லக்னோவுக்கு முன்னாடி சுப்லாஸில் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ தான் சாப்பிட்றோம். 11:40 சாப்பிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் 3 hours பக்கமாக காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஒரு மசாலா தோசை 200 மசாலா தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 81 கிலோமீட்டர். ஒரு மணி நேரம் 11 நிமிஷம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆச்சு. 1 hour இருக்குது. ஒரு 4 மணிக்கு போயிடுவோம் கோயிலுக்கு. போயிட்டு லக்னோன்னு நினைக்கிறேன். லக்னோக்கு அவுட்டரில் வந்து இப்போ அயோத்தி போகிற வழியே பைபாஸில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுவோம். பெயிண்டிங் பார், ரோடு ஃபுல்லாக பெயிண்டிங். முழுசாக கோயில் முடிஞ்சுன்னு போட்டிருக்கு. அது என்ன கோயில் அங்கே தெரியுது பாரு, அதுதானே? அதே தான். பாதி தான் முடிஞ்சிருக்கு தான் ஊர்லேயே போட்டிருக்கு. எப்போ கன்ஸ்ட்ரக்டட்? எப்போ போட்டிருக்குது? இன்னும் முடிக்கல ஆக்சுவலாக அவனுங்க கோயில் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு அயோத்தியிலேருந்து. அவ்வளோதான், கிளம்புறோம். சுல்தான்பூர் போயிட்டு நேப்பெல்லாம் போகலைங்க. அப்படியே அடுத்தது ஹைதராபாத்துக்கு இன்னும் 1300 கிலோமீட்டர். ஸோ சுல்தான்பூர் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கன்டினியூ பண்ணுவோம் ஹைதராபாத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.